ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம உலக் நேச்சுரலோட கறி மசாலா தான் நம்ம எப்படி செய்கிறோன்ட்டு காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இது ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். சரிங்களா? நம்ம வேறு எதுவுமே போட வேண்டாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். ப்ளஸ் வந்து கருவேப்பிலை இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கழுவியில் போடுறோம். அப்புறம் இதுக்கு தேவையான தக்காளி முட்டை வேறு இது. ஓகே, இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். வெங்காயம், தக்காளி, உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப. அவ்வளோதான். இது இப்போ வந்து நம்மளோட பவுடர் மட்டும் ஆட் பண்ணால் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது குக் ஆகட்டும். தக்காளி நல்லா வெந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம உலக் நேச்சுரலோட கறி மசாலா பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்து இப்போ ஒரு 3 பேருக்கு சர்வ் பண்ணுறோம், 4 பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு கரண்டி இது போட்டால் போதும். அவ்வளோதான். இது வந்து நமக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து நம்ம கொஞ்சம் வேக விட்டுட்டு நம்ம முட்டை ஆட் பண்ண அவ்வளோதான் மசாலா ரெடி ஆயிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் சிக்கன் மட்டன் எது எடுக்கிறதாலும் சேம் ப்ரொசீஜர். வேணா இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ ரெடியாக எங்களுக்கு இப்படி போதும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த அளவு கொஞ்சம் கொதிக்கட்டும். அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ஆல்ரெடி பச்சை வாசம் இருக்காது, அதனால் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை இன்னும் குக் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட உலக் நேச்சுரலோட கறி மசாலா செஞ்ச முட்டை கிரேவி இது பார்த்திங்கன்னா பூரிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து குஸ்கா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தான் இதை வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம்.